அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நான் முந்தைய பதிவுல சொல்லியிருந்தேன், நான் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே சில பக்தர்கள்ட்ட தனக்கு என்ன வேணுங்கிறத என் மூலமா தெரிவிக்கிறது அப்படிங்கிறது பாபாவுக்கு கைவந்த கலை. ஆக்சுவலா சொன்னா இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ராத்திரி 1 மணிக்கு என்னோட ஃபோன்லேருந்து ஜெய் சாய்ராம்னு யாருக்காவது போகும். அவ என்ன திருப்பி கூப்பிட்டு, "நீங்க எதுக்கு ராத்திரி 1 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பினேன்?" அப்படின்னு கேட்பா. நான் எங்க அனுப்பினேன்னு அவள்ட்ட நான் திருப்பி கேட்பேன். அப்புறம் தான் யோசிப்பேன். என்ன நிஜமாவே அவ பைத்தியம்னு நினைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படியா நான் அனுப்பியிருந்தேனா?" அப்படின்னு சொல்லி சமாளிச்ச நாட்களும் உண்டு. அது 1, 2 தடவை இல்ல. இன்னைக்கு கார்த்தால கூட ஒரு டிவோட்டி எனக்கு கால் பண்ணியிருக்கா. மிஸ் கால் இருக்கு. ஆனா, நான் எடுத்து கேட்கும்போது நான் உங்களுக்கு பண்ணவே இல்லன்னு. அவளோட ஏன் கனெக்ட் பண்ண வைக்கிறார் பாபா? தெரியாது. ஆனா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணோம்னா, இல்ல அவ எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதோ தான் அவரோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். சரி. அப்படி என்ன இன்ட்ரஸ்டிங்கா அவர் வந்து அந்த டிவோட்டீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தார், இல்ல கமெண்ட் பாஸ் பண்ணார், என்ன எதிர்பார்த்தார் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல எழிலரசின்னு ஒரு சாய்ராம். இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலா. ரொம்ப இன்ட்ரஸ்டிங். அவள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவ சில விஷயங்கள் என்கிட்ட சொல்றா. நம்ம பாராயணம் படிக்கிறத பத்தி, எப்படி வேண்டிக்கணுங்கிறத பத்தி, சுவாமிய பத்தி தான். மோஸ்ட்லி எல்லாரோடையும் சுவாமிய பத்தி மட்டும் தான் அதிகமா நான் பேசுவேன். அப்போ அவ பேசிட்டு இருக்கும்போது சடனா என்கிட்ட வந்து சொல்றாரு, அவள்ட்ட பால் பாயசம் பண்ணி தர சொல்லு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை. அவரோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ற குறும்பு, அவர் பண்ற வம்புகள் எல்லாம் பார்க்கும்போது இவர் நிஜமாவே குழந்தையான்னு தோணும் எனக்கு. அதனால நான் சொன்னேன். நான் அவள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் பேசாம இருங்க பாபா, என்னை சிக்கல்ல மாட்டி விடாதுங்க பாபா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனா அவர் கேட்க மாட்டார். அவள்கிட்ட கேளு, அவள்கிட்ட கேளு, அவள்கிட்ட கேளுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். விடாம அவ பேசுறதையும் கேட்க விட மாட்டார், நான் பேசுறதையும் சொல்லவும் விட மாட்டார். இப்படி ஒரு சந்தர்ப்பம். சரியா? அப்ப நான் வாய் திறந்து சொன்னேன் அவகிட்ட, சாய்ராம் இந்த மாதிரி பாபாட்டேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பால் பாயசம் அவருக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்களேன் சாயி, அதை அவர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னேன். அவ வந்து அதை நம்பவே இல்லை. நான் ஏதோ அவள்கிட்ட விளையாடுற மாதிரி நினச்சிட்டு, போங்க சாய் உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு முதல்ல சொன்னான். அதுக்கு அடுத்ததா என்ன பண்ணினா, சரி சாய் பார்க்குறேன் அப்படின்னு என்னை சமாளிக்கிறதுக்காக சொல்லிட்டு வச்சுட்டா. அப்போ நான் முடிச்சதுக்கப்புறம் பாபாட்ட கேட்டேன், உங்களுக்கு நேரங்காலமே தெரியாதா? ஏன் பாபா அவள்கிட்ட போய் கேட்குற? வேணும்னு சொன்னால் நான் பண்ணி தர மாட்டேனா அப்படின்னு சொன்னேன். போ அப்படின்னு போயிட்டார் இவரும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் விட்டுட்டேன். ஏன்னா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்க முடியாது இல்லையா? ஒரு வாரம் இருக்கும். அந்த டிவோட்டி எனக்கு திருப்பி கால் பண்ணா, சாய்ராம் அப்படின்னா. நான் பயந்துட்டே ஒரு நிமிஷம், என்னாச்சு சாயின்னு. சாயி இன்னைக்கு நான் காஞ்சிபுரத்துலேருந்து எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில காருக்கு முன்னாடி வந்து பாபா நின்னுட்டார் சாயி. நான் ஒரே கத்திட்டேன், நிறுத்து காரை நிறுத்து, பாபா நிக்கிறாரு முன்னாடின்னு அப்படின்னு சொன்னான். என்ன சாயி அர்த்தம் அப்படின்னா, நான் உடனே சொன்னேன், பால் பாயசம் வச்சு கொடுத்துட்டலாம் சாயி. அதெல்லாம் நான் வைக்கிறது இல்லை சாயி, அதுல எல்லாம் நான் பண்றது கிடையாது அப்படின்னா. அப்ப நீங்க அதை கொடுக்குற வரைக்கும் அவர் வந்துட்டே தான் இருப்பார், நீங்க சமாளிச்சுங்க அப்படின்னு. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப அதுக்காக தான் அவர் வந்தாரா அப்படின்னு. கண்டிப்பா அதுக்காக தான் வந்திருப்பார். ஒரு விஷயம் தனக்கு வேணும்னு கேட்டா பாபா விடவே மாட்டார். அந்த விஷயத்த வாங்குற வரைக்கும் அந்த டிவோட்டியை துரத்துவர். அப்படின்னா அடுத்த நாளைக்கு அவ பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டா, சாய்ராம் நான் பண்ணிட்டேன் சாய்ராம், கிரேட் அப்படின்னு சொல்லி விட்டேன். இது அதை கட்டலும் இன்ட்ரெஸ்ட். ருக்மணிங்கிற டிவோட்டி இன்னமும் நம்ம பாராயண் குரூப்ல அவ வந்து சேவா பண்ணிட்டு இருக்கா. அந்த டிவோட்டிட்ட பேசின்னு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. கண்டிப்பா பாபா பேசுவார் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அப்ப நான் ஒரு நாளைக்கு சொல்லும்போது என்கிட்ட நான் வந்து அவள்கிட்ட பேசின்னு இருக்கும்போது, நீ குழிப்பணியாரம் வேணும்னு சொல்லு. நான் கேட்குறேன், என்ன சொல்கிறாள்? சொல்லுங்க, என்ன பாபா இப்படி பண்ணுறாள் அப்படின்னு. குழிப்பணியாரம் அவளை செஞ்சு கொடுக்க சொல்லு. வாழை இலையில போடணும், 2 பக்கம் வாழை மரம் கட்டணும். சொல்லு அப்படின்னு சொல்றாரு. பாபுக்குட்டி விளையாடாதுங்க. நான் மனசுக்குள்ள, பாபுக்குட்டி ப்ளீஸ் விளையாடாதுங்க. அவள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் ஒரு பக்கம், அவர்கிட்டையும் பேசின்னு இருக்கேன். அவள் என்னை பைத்தியம் நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, பாபுக்குட்டி உங்களுக்கு வேணா நான் செஞ்சு தரேன், தயவு செஞ்சு அவள்கிட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணாதுங்க அப்படின்னு சொன்னேன். நீ அவள்கிட்ட கேளு அப்படின்ட்டார். நான் அவள்கிட்ட சொன்னேன், சாயி ஒரு வாழை இலையில குழிப்பணியாரம் வச்சு பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ, 2 பக்கம் அவனை வாழை மரம் கட்ட சொல்றாரு அப்படின்னு. சாயி வாழை மரத்துக்கு நான் எங்க போவேன் சாயி, எங்க ஆத்து பக்கமெல்லாம் அது கிடையவே கிடையாது அப்படின்னா. சாயி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் வந்திருக்கு, தயவு செஞ்சு பண்ணிடுங்கோ அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுல போய் புலம்பியிருக்கா. இந்த மாதிரி வாழை மரம் கட்டணும்னு சொல்லியிருக்காரு பாபா, நான் எங்க போவேன்னு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், சரி நீங்கள் அதை பற்றி கவலையே படாதுங்க, நான் உங்களுக்கு வாழை மரம் தரேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு பின்னாடி கொலையில் வச்சிருக்கா போல் இருக்கு. எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துட்டாலாம். கொடுத்ததுக்கப்புறம்
இவ என்ன பண்ணியிருக்கா, அத வாழை மரம் கட்டி, அடுத்த நாளைக்கு பணியாரம் எல்லாம் சுட்டு, அந்த இலையில வச்சு, நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி எனக்கு அனுப்புறா. அதுக்கு முன்னாடி நாள் நான் பாபா கிட்ட பேசினேன். "பாபுக்குட்டி, நீங்க அவாள்ட்ட போய் எதுக்கு கேட்டேள்? நான் உங்களுக்கு செஞ்சு குடுத்துருப்பேன் ஒண்ணும். அந்த குழி பணியாரம் செய்யறதுக்கு 10 நிமிஷம் வேணுமா? நம்ம இட்லி மாவு இருந்தா போருமா? ஏன் சாயி அவாள்ட்ட போய் கேட்கிறேள்? நான் பண்ணி தரேன் இருங்கோ. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு அதானே வேணும், நான் பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு கிச்சனுக்கு போறேன். பயங்கரமான ஃபீவர் எனக்கு. குளிர்றது, பயங்கரமா குளிர்றது, நடுங்கிறது கை கால்லாம். ஓடி வந்து கம்பளிய போட்டு படுத்துன்ட்டு என்னால எந்திரிக்கவே முடியல. அடுத்த நாளைக்கு அது பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃப் எடுத்து அனுப்புறா. அதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல் விடுறது. நம்ப முடியறதா? இதெல்லாம் தான். எனக்கு உன்கிட்டேருந்து அது வேணும்னா, நீ தான் அத பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட சட்டம். வேற யாரு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டார். உன்னோட கர்மாவ நீ தான் அனுபவிக்கணும். எனக்கு உன்கிட்டேருந்து வேணும்னா, அந்த சான்ஸ் உனக்கு தான் வரணும்னா, இன்னொருத்தர அத அனுபவிக்க விட மாட்டார் பாபா. சரி. சுதான்னு ஒரு சாய்ராம். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. நல்லா கவனிங்கோ. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. மல்டி ஃபங்ஷனல் ப்ராப்ளம். என்னென்னமோ காம்ப்ளிகேஷன்ஸ் அவருக்கு ஹெல்த்தில். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐசியூக்குள்ளே கூட்டின்னு போயிருக்கா. ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கா. ரொம்ப பயந்து போயிட்டாவா. எனக்கு கால் பண்ணுறா. "சாயி ப்ளீஸ் எனக்காக ப்ரே பண்ணுங்க சாயி ப்ளீஸ்" அப்படின்னு சொன்னான். உடனே நான் எடுத்து, ஏன்னா அவளாம் ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த மாதிரி டிவோட்டிஸ் அவளாம். பாபாவோட ரொம்ப ஸ்ட்ராங் டிவோட்டிஸ் அவளாம். உடனே நான் எடுத்து சாய் சரித்திரம் எடுத்து அவளுக்காக படித்து ப்ரே பண்ணினேன். அந்த டிவோட்டி வந்து, "என்ன சாய் பண்ணுறது சொல்லுங்க சாய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, என்னன்னே தெரியல. டாக்டர் இப்போ வந்து சொல்லிட்டு போனார், எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு. என்ன சாய் நான் பண்ணட்டும்?" அப்படின்னு சொன்னான்.